وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தினுடைய 6 மற்றும் 7வது வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويعذب المنافقين والمنافقات والمشركين والمشركات الظانين بالله ظن السوء عليهم دائرة السوء وغضب الله عليهم ولعنهم وأعد لهم جهنم وساءت مصيرا ولله جنود السماوات والأرض وكان الله عزيزا حكيما. அல்லாஹ்வை பற்றி தீய எண்ணம் கொண்ட நயவஞ்சக ஆண்கள் பெண்கள், இணை வைக்கும் ஆண்கள் பெண்கள் ஆகியோரை தண்டிப்பதற்காகவும் இதை செய்தான். அவர்களுக்கே மோசமான கேடு உள்ளது. அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவர்களை சபித்து விட்டார். அவர்களுக்கு நரகத்தையே தயார்படுத்தியுள்ளார். அது சேரும் இடத்தில் கெட்டது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைகள் அல்லாஹுக்கே உரியவை. அல்லாஹ் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். முந்தைய வசனங்களில் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அவர்களின் உள்ளங்களில் மன அமைதியை அல்லாஹ் இறக்கி வைத்திருப்பதாகவும், மேலும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நற்செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். சொர்க்க சோலைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அதற்கு கீழ்நிலையில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்பதை எல்லாம் முந்தைய வசனங்கள்ல அல்லாஹ் குறிப்பிட்டான். அதாவது ஈமான் கொண்டிருக்கிற ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்க சோலைகளை நற்செய்தியாக சொல்லி இருப்பது, அவர்களுக்கு இத்தகைய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருப்பது ஒரு புறத்துல இது அல்லாஹுடைய ஏற்பாடு, இதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அப்படி செய்தான் என்பதை முந்தைய வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுவது போல, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 6வது வசனத்துல நயவஞ்சக ஆண்கள் பெண்கள், இணை கற்பிக்கின்ற ஆண்கள் பெண்கள், இந்த இப்படிப்பட்ட சாரார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான முறையில சபித்திருப்பதாகவும், அல்லாஹ்வுடைய கடும் கோபம் அவர்கள் மீது இருப்பதாகவும், அவர்களுக்கு தங்குமிடம் நரகம்தான் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றார். அதாவது அந்த நயவஞ்சக ஆண்கள் பெண்கள், இணை கற்பிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்றால், அவர்கள் அல்லாஹ்வை பற்றியான தீய எண்ணங்களை கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஈமான் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையிலுமே நல்ல எண்ணத்தை தான் வைப்பார்கள். அல்லாஹ்வை எந்த விதத்துல நம்ப வேண்டுமோ, ஈமானிய நம்பிக்கையை கொள்ள வேண்டுமோ, அந்த அடிப்படையில ஈமானிய நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், இன்பத்தினுடைய சூழ்நிலையிலும் சரி, துன்பங்களிலும் சரி, கடுமையான கவலையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும் போதும் சரி, அல்லாஹை பற்றியான நம்பிக்கை ஈமான் கொண்டிருக்கிறவர்களிடத்துல எப்பவுமே ஒரே நிலையாகத்தான் இருக்கும். சந்தோஷத்துல இருந்தாலுமே அல்லாஹை பற்றி நல்ல எண்ணத்தை தான் வைப்பார்கள். துன்பத்துல இருந்தாலுமே அல்லாஹை பற்றி நல்ல எண்ணத்தை தான் வைப்பார்கள். அதான் மோமின்களுடைய பண்பு. அதான் முந்தைய வசனத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவிட்டான். ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில செய்யப்பட்டது. அது அவர்களுக்கு உச்சகட்ட கவலையை தந்தாலும் சரி, அதுல அல்லாஹை பற்றி அவர்கள் தவறான எண்ணத்தை வைக்கவே இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அவங்க அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் மன அமைதியை ஏற்படுத்தினான். ஏன் ஏற்படுத்தினான் என்றால், அதன் மூலமா அவங்க சகித்துக் கொள்வார்கள். சகித்துக் கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு மறுமையில சொர்க்க சூழலில் கிடைக்கும். இதுக்காகத்தான் இந்த உலகத்துல மோமின்களுக்கு நம்ம கஷ்டங்களை கொடுக்கிறோம், சோதனைகளை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி இந்த மாதிரி கஷ்டத்தை, இந்த மாதிரி துன்பத்தை, கவலையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நயவஞ்சகத்துல உச்சகட்டமா இருக்கின்ற ஆண்கள் பெண்கள், இணை கற்பிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானேனால் அதை அப்படியே எதிரான நம்பிக்கையில அவர்கள் சென்று விடுவார்கள். கடவுளையே திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். கடவுள் மேல தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறவர்களாக, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படி செய்ய வேண்டும்,
நான் மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்கிறேன்னா, ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு மட்டும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது என்று அல்லாஹ்வின் மீதே சலிப்படைந்த ஒரு எண்ணத்துல தவறான எண்ணத்தை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு நயவஞ்சக ஆண்கள், பெண்கள், இணை கற்பிக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரியான சகிப்புத்தன்மை முனாஃபிக்குகளுக்கு கிடைக்காது. இணை கற்பிக்கக்கூடிய, சிரிப்பு வைக்கக்கூடியவங்களுக்கு இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவங்க அல்லாஹின் மீதே தவறான எண்ணத்தை வைத்திருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹை எந்த விதத்துல எண்ணம் வைக்க வேண்டுமோ, அல்லாஹ் மேல எந்த அளவிற்கு சரியான தூய்மையான பரிசுத்தமான நம்பிக்கையை வைக்க வேண்டுமோ, அந்த மாதிரியான எண்ணத்தை இந்த நயவஞ்ச ஆண்கள், பெண்கள் வைக்கவே இல்லை. எனவேதான் அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் இருக்கிறார், அல்லாஹுடைய சாபம் இருக்கிறாரு. அதன் மூலமாகத்தான் அவங்க மறுமையில நரகத்துக்கு போக இருக்கிறாங்க. அதான் தங்குமிடத்திலேயே மிக மோசமானது, மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இந்த வசனத்துல நாம் பெற வேண்டிய அடிப்படையான பாடம் என்னவென்றால், நாம மோமீன்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்பவுமே அல்லாஹ் மீது நல்ல எண்ணத்தை வைக்கக்கூடியவர்களா, அல்லாஹ் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்பத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான். ஒரு துன்பம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் அதன் மூலமாக ஏதோ ஒரு நன்மை பின்னாடி நமக்கு நடக்க போகிறது. இந்த உலகத்திலும் சரி அல்லது மறுமையிலும் சரி, அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு பயிரை வைத்திருக்கிறான், நன்மையை சிறந்ததை வைத்திருக்கின்றான், நமக்கு நல்லதுக்காக தான் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறான் என்கிற அந்த நல்லெண்ணம் தான் நம்மை மேலோக்கியதாக வைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதுக்கு அடுத்ததாக 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற அத்தனை படைகளுமே அல்லாஹ்வுக்கே உரியதுதான். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழே, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்கிறது. அதே அல்லாஹ் தான் நாடி விதத்தில் அமைத்துக் கொண்டிருப்பான். அது அல்லாஹ்வுக்குரிய சாய்ஸ். யாருக்கு நரகத்தை கொடுக்கணும், யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், யாருக்கு நல்ல துன்பத்தை கொடுக்க வேண்டும், இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். நாம நினைக்கிற மாதிரியான இந்த உலகம் இயங்காது. அது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில, அல்லாஹுடைய படைப்பின் கீழே, கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதனால், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை சந்திக்க வேண்டிய நேரிடும் என்பதை இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் நுண்ணறிவாளனாக இருக்கின்றார். நமக்கு இந்த கடந்த காலத்துல நிகழ்காலத்துல என்ன நடக்கிறது என்பது மட்டும்தான் நமக்கு தெரியும். வருங்காலத்துல என்ன நமக்கு நடக்க போகிறது நமக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுண்ணறிவாளனாக இருக்கிற காரணத்தினால வருங்காலங்களில் எந்த விஷயங்களை நாம் சந்திக்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நிகழ்காலத்துல பல துன்பங்களை அல்லாஹ் கொடுத்து நம்மை அதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் நுண்ணறிவாளனாக இருக்கிறான், மிகைத்தவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். ஆகையால் அல்லாஹின் மீதான அந்த நம்பிக்கை என்பது பரிசுத்தப்படுத்திய அந்த நம்பிக்கையாக நாம் ஒவ்வொரு நாளிலும் தினசரி வாழ்க்கையில இந்த விஷயங்களை கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய ஈமானிய நம்பிக்கை, அல்லாஹின் மீதான வைக்கக்கூடிய இந்த எண்ணம் என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும், நல்ல விதத்தில் இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் தான் இருக்க வேண்டும். இதுதான் மூமின்களுடைய பண்பு. நயவஞ்சகர்கள், இணை கற்பிக்கக்கூடியவர்கள், இவர்கள் அல்லாஹின் மேல தப்பான அபிப்பிராயத்தை தான், தவறான எண்ணத்தை தான் வைத்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து, மூமின்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தை வைப்பார்களோ அது மாதிரி நல்ல எண்ணம் வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை கடப்போமாக. சுமாரகலாம்